தமிழ்நாடு ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த 5 மணி நேரமாக கிட்டத்தட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 11 மணி நிலவரப்படி தமிழ்நாடு எப்படி வாக்களித்திருக்கிறது? வாக்குப்பதிவு நிலவரத்தை பார்க்கலாம். காலை 11 மணி நிலவரப்படி 24.37% மக்கள் வாக்களித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கால்வாசி மக்கள் வாக்களித்து முடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 25% கிட்ட 24.37%. முதல் 2 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 12% வாக்குப்பதிவு என்பது நிகழ்ந்திருந்தது. இப்போ அடுத்த 2 மணி நேரத்தில் இன்னொரு 12%, ஒட்டுமொத்தமாக 24.37% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். விறுவிறுப்பான வாக்குப்பதிவு 4 மணி நேரத்தில் 24% அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு முதல் காலை வேளையில் நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். மாவட்ட வாரியாக வாக்குப்பதிவு நிலவரங்களை பார்க்க இருக்கிறோம். தொகுதி வாரியாக திருநெல்வேலி 23%, கிருஷ்ணகிரி 23.9%, கிட்டத்தட்ட 24%, தென்காசி 25.4%, விருதுநகர் 23.1%, பெரம்பலூர் கிட்டத்தட்ட 29%. ரொம்ப ஹையஸ்ட், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் தொகுதிகளாக இருக்கிறது. பெரம்பலூர் ஆல்மோஸ்ட் 29% வாக்குப்பதிவை 11 மணிக்குள் நிறைவு செய்திருக்கிறது. அடுத்தது இன்னும் எல்லா தொகுதிகளையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்க்கிறது திருநெல்வேலி 23, கிருஷ்ணகிரி ஆல்மோஸ்ட் 24, தென்காசி 25, விருதுநகர் 23, பெரம்பலூர் ஆல்மோஸ்ட் 29% வாக்குகளை செலுத்தி இப்போ பார்க்கக்கூடிய இந்த பட்டியலில் முதலில் இருக்கக்கூடியது பெரம்பலூர் மாவட்டம், பெரம்பலூர் தொகுதி, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி தான் இந்த பட்டியலில் பார்க்கும்போது முதலில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பார்க்கும்போது 24% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, தென்காசி, விருதுநகர் பார்த்துட்டோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் 26.5% பதிவு செய்திருக்கிறது. திண்டுக்கல் 26.3%, நாமக்கல் 26%, கரூர் 26%, சேலம் 25.9%, ஆல்மோஸ்ட் 26%, சேலம் 26%, விழுப்புரம் 25.6%, தர்மபுரி 25.6%, பெரம்பலூர் 25.6% அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆரணி 25%, திருப்பூர் 25%, விருதுநகர் 25%, ஈரோடு 25%, சிதம்பரம் 25%, பொள்ளாச்சி 25%, தேனியில் ஆல்மோஸ்ட் 25%, 24.9% பதிவு செஞ்சுருக்காங்க. தஞ்சாவூர் ஆல்மோஸ்ட் 25%, திருவள்ளூர் ஆல்மோஸ்ட் 24.9%, திருவண்ணாமலை 24.9%, நாகப்பட்டினம் 24.9%, கிருஷ்ணகிரி 24.8%, மயிலாடுதுறை 24.7%, அரக்கோணம் 24.7%, திருச்சியும் 24.7%. அது மாதிரி வாக்குகள் பதிவாகி வருகிறது. வேலூரில் 24%, கடலூர், காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், தென்காசி, சிவகங்கை, தூத்துக்குடி, நீலகிரி ஆகிய மாவட்டங்கள் 24%, ராமநாதபுரம், திருநெல்வேலி, ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய தொகுதிகளில் 23% பதிவாயிருக்கு. மதுரையில் 22.7% பதிவாயிருக்கு. வட சென்னை, காலையில் ரொம்ப பின்னாடி இருந்த சென்னை மாவட்டங்கள் இப்போது முன்னுக்கு வந்திருக்காங்கிறத பார்க்க முடிகிறது. வட சென்னை 22%, தென் சென்னை 21.9%, மத்திய சென்னை 20%. சென்னை நம்ம தொடர்ந்து சென்னை சரியில்லைன்னு திட்டினதெல்லாம் அவங்க ரொம்ப உத்வேகமாக எடுத்துக்கொண்டு சென்னை மக்களும் வாக்கு செலுத்த வந்திருக்கிறார்கள். வட சென்னை 22%, தென் சென்னை ஆல்மோஸ்ட் 22%, 21.97%, மத்திய சென்னை 20% வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர்ல 23.5%, அதுவும் சிட்டிக்குள்ள தான் வரும். அவங்களும் அதிகமாக 23.5% வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். திருவள்ளூர்ல ஆல்மோஸ்ட் 25%, 24.9% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற பார்க்கிறோம். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கிறது. அங்க 17% வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. தொகுதி வாரியாக 11 மணி வாக்குப்பதிவு நிலவரம். காஞ்சிபுரம் 24.65%, அரக்கோணம் 24.71%, வேலூர் 24.67%, கிருஷ்ணகிரி 24.82%, தர்மபுரி 25.66% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. விறுவிறுப்பான ஒரு வாக்குப்பதிவை தமிழ்நாடு பார்த்து வருகிறது. காலையில பின்தங்கியிருந்த 8%, 10% இந்த சென்னை தற்போது முன்னேறி வருகிறது. கன்னியாகுமரி 24.68%, திருநெல்வேலி 23.78%, தென்காசி 24.51%, தூத்துக்குடி 24.16%, ராமநாதபுரம் 23.89% வாக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள்.
அதே போல திருவண்ணாமலை 24.92, ஆரணி 25.53, விழுப்புரம் 25.69, கள்ளக்குறிச்சி 26.58%, சேலம் நாடாளுமன்ற தொகுதி 25.97, ஆல்மோஸ்ட் 26%. சேலத்திலையும் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. திருவள்ளூர் 24.9, வட சென்னை 22, தென் சென்னை 21.9, ஆல்மோஸ்ட் அவங்களும் 22, மத்திய சென்னை 20%, ஸ்ரீபெரும்புதூர் 23.5% வாக்குகளை பதிவு செய்திருக்கிறது. தொடர்ந்து வாக்குப்பதிவு நிலவரங்களை பார்த்து வருகின்றோம். காலையில கொஞ்சம் பின்தங்கிய இந்த மாவட்டங்கள்லாம் இப்போ சராசரியா 20லிருந்து 24%, 20லிருந்து 26%க்குள்ள எல்லா மாவட்டங்களும் வந்துட்டாங்க. எந்த ஒரு மாவட்டமும் ரொம்ப பின்தங்கிறாங்க, ஐயோ பாருங்க ஒண்ணுமே இல்லை, தென் சென்னை ரொம்ப மோசம் அப்படின்னு திட்டக்கூடிய அளவிற்கு இல்லாமல் 11 மணி நிலவரம் ஓரளவிற்கு எல்லாரும் சமதளத்தில் வந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா 26% பத்தாதுங்க. நம்ம 80%, 85%, 100% வாக்குப்பதிவு நடத்தணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லி வருகிறது. அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் வாங்க, இன்னும் கால்வாசி மக்கள் தான் வாக்களித்திருக்கிறீங்க, முக்காவாசி பேர் இன்னும் வாக்களிக்கல. எல்லாரும் வாங்க, வெயில பார்க்காதீங்க, ஒரு நாள் தான் பரவாயில்ல. நிறைய வாக்குச்சாவடிகள்ல நிழற்குடைகள் அமைத்திருக்கிறாங்க, ஷாமியானா அமைத்திருக்கிறாங்க, வயதானவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க. அனைவரும் சென்று தவறாமல் வாக்களியுங்கள். நாமக்கல் மாவட்டத்தை பார்க்கிறோம். 26% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. ஈரோடு 25.3, திருப்பூர் 25.4, நீலகிரி 24, கோவை 24.5. இதுவெல்லாம் வந்து நமக்கு மேற்குல வரக்கூடிய மாவட்டங்களை பார்க்கிறோம். அதே போல பொள்ளாச்சி 25%, திண்டுக்கல் 26%, கரூர் 26%, திருச்சி ஆல்மோஸ்ட் 25 தொட்டுட்டாங்க, 24.7, பெரம்பலூர் 25.62% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதே போல கடலூர் மாவட்டத்தை பார்க்கிறோம். கடலூர் 24.66, சிதம்பரம் 25.35%, மயிலாடுதுறை 24.76%, நாகை ஆல்மோஸ்ட் 25 தொட்டுட்டாங்க, 24.9, தஞ்சாவூரும் 24.9, ஆல்மோஸ்ட் 25 தொட்டிருக்காங்கன்னு பல மாவட்டங்கள் 24, 25 அந்த 25 மார்க்க பல மாவட்டங்கள் தொடராங்க, இல்ல தாண்டி இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அந்த 25க்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நம்ம வெகு சில தான் சொல்லிடலாம். 3 சென்னை எடுத்துக்கலாம், ஸ்ரீபெரும்புதூர், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், நீலகிரி. இந்த மாவட்டங்கள்லாம் தான் 25க்கு ரொம்ப குறைவு, 24க்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்களா நம்ம பார்க்க முடியுது. ஸோ சென்னையில் 3 தொகுதிகளாக இருக்கட்டும், மதுரை, ஸ்ரீபெரும்புதூர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், நீலகிரி, இந்த மக்கள்லாம் நீங்க வந்து மாநில சராசரிக்கு குறைவா இருக்கிறீங்க. தயவு செஞ்சு சீக்கிரமா போய் ஓட்டு போடுங்க. சிவகங்கை மாவட்டத்தை பார்க்கிறோம். 24.4, மதுரை பார்த்தீங்களா குறைவா இருக்கு, 22.7. இன்னும் மதுரை மக்கள், மதுரைக்காரங்கெல்லாம் சீக்கிரம் போங்க, ஓட்டு போடுங்க. தேனி 24.9, ஆல்மோஸ்ட் 25 தொட்டுட்டாங்க. விருதுநகர் 25 தொட்டுட்டாங்க, 25.3. ராமநாதபுரம் இன்னும் கொஞ்சம் பின்தங்குறாங்க, 23.8 தான். மற்ற மாவட்டங்களை காட்டிலும் ஒரு 1% பின்தங்கி இருக்கீங்க. ராம்நாடு மக்கள்லாம் போய் ஓட்டு போடுங்க, உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்க. எல்லா மாவட்டங்களும் நம்ம பெரும்பாலும் 39 நாடாளுமன்ற தொகுதிகளை எடுத்துக்கொள்ளும் போது கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 7-8 தொகுதிகளை தவிர எல்லா தொகுதிகளுமே 25% தாண்டிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து ஈஸியா சொல்லிட முடியும். அந்த 25 தொடாத தொகுதிகள் இதோ இதுல பாக்குறீங்க இல்லையா, நீலகிரி 24, கோவை 24.5, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் எல்லாருமே 25 தாண்டி இருக்கிறாங்க. ஸோ அதை தாண்டாத மாவட்டங்கள் திருச்சியில பாருங்க 24.7, கொஞ்சம் ஒரு 3% ஏன் நம்ம பின்தங்கி இருக்கணும், திருச்சிக்காரங்களுக்கு ஏன் அந்த பேர் வரணும்? எல்லாரும் போய் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில வாக்குகளை செலுத்தணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் 24.6 இருக்கிறாங்க, சிதம்பரம் 25 தாண்டியாச்சு, மயிலாடுதுறை ஆல்மோஸ்ட் 25 தொட்டாச்சு, நாகை, தஞ்சாவூர் 25 தொடக்கூடிய நிலவரத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24.3%, 24லிருந்து 25%ற்குள்ள சராசரியாக வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. முதல் 4 மணி நேரங்கள் வாக்குப்பதிவிலேயே. இன்னும் மாலை 6 மணி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது. இன்னும் ஓட்டு போடாதவர்கள் தயவு செய்து சென்று உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் விரைவில் உங்கள் வாக்கை செலுத்துங்கள். வெயில், மழை, கொஞ்சம் சிரமம், வேர்க்குது, அதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் பார்க்காம விரைவில் சென்று வாக்களிக்கணும். நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய நல்லதுக்காக, நம்முடைய நாட்டுக்காக நாம யார் விரும்புகிறோமோ அவங்க ஆட்சிக்கு வரணும் நாம நினைச்சோமானால் நாம நம்முடைய வாக்கை செலுத்த வேண்டும். இது நம்முடைய வாக்கு மட்டுமல்ல, நம்முடைய உரிமை மட்டுமல்ல, நம்முடைய கடமை மட்டுமல்ல, நமக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம். இந்த ஒரே நாள் தான் நமக்கு இந்த அதிகாரம் கிடைக்குது, அதை விற்ற வேண்டாம். சென்னையில் நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாரும் சொன்னதை ஏற்று அந்த திட்டம்லாம் யார் இந்த வாட்டி தென் சென்னையை பாருங்க அப்படின்னு சொல்லி வெளியே
வந்து வாக்கு செலுத்திருக்கக்கூடியவர் அனைவருக்கும் பாராட்டுக்கள். இன்னும் வாக்கு செலுத்தாதவர்கள் தயவு செய்து உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். மாவட்ட வாரியான தொகுதி வாரியான வாக்குப்பதிவு நிலவரங்கள் தொடர்ந்து உங்கள் திரையில் வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.